காங்கிரஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா வெறும் ஏ அப்படின்னா 3 தொகுதியில 3 தேர்தல் என்பது வெறும் 2 சீட்டு தான். 157 தொகுதி 40 பாராளுமன்ற தொகுதியிலையும் 157 தொகுதியில அவங்க இருக்காங்க. அல்டிமேட் மெஜாரிட்டி அவங்க தான் வருவாங்க. அப்படி பார்த்தா ஜேடியு நம்ம சொன்ன மாதிரி அவங்க மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் 132 தொகுதியில அவங்க ஸ்ப்ரெட் இருக்கு. அவங்க 40 பாராளுமன்ற தொகுதியில அவங்களுக்கு பிரசன்ஸ் இருந்தது. இப்ப நீங்க பிஜேபியோட சேர்த்தா போஜ்பூர்ல மகதுல எல்லாம் பிஜேபி வந்து கை கொடுக்குது. கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்டு இருந்ததெல்லாம் இப்ப நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா பீகார்ல சுத்தமா இல்லங்கிற மாதிரி தான் காமிக்குது. பிரசாந்த் கிஷோர் வீச்ச வந்து யாராலையும் சரியா கணிக்க முடியலங்கிறது தான் உண்மை. அன்பு டிஎன் டாக்ஸ் 24 மற்றும் சந்துரு டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன் டாக்ஸ் 24 அண்ட் சந்துரு டாக்ஸ் 2 சேனலும் இணைந்து பீகார் எலெக்ஷனுக்காக ஒரு பயங்கரமான டீப்பான அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி ஆல்ரெடி 3 எபிசோட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அந்த எபிசோட லிங்கையும் வந்து ரொம்ப டீப்பாவும் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா தான் வச்சுக்கணும். பட் அதே சமயம் ரொம்ப 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 டேட்டாக்குள்ள போய் உங்களையும் போர் அடிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஒரு எலெக்ஷன் டேட்டா எல்லாமே டேட்டாவும் இருக்க போகுது, பட் நேர்களுக்கு ஒரு எங்கேஜிங்காகவும் இருக்க போகுது. குறிப்பாக இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கலோக்கியலான டர்ம்ஸ், லாலு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார், இந்த கட்சி அந்த கட்சி யாரு என்ன, அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான மசாலா மட்டும் தான் இந்த வீடியோல வந்து நம்ம பேச போறோம். இந்த வீடியோல ஆஸ் யூசுவல் நம்ம அனாலிசிஸ் எக்ஸ்பர்ட் ஷோ வந்து நம்ம வணக்கம் சொல்லி சந்திரசேகர் சார் விரைவில் இணைய போகிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம். சொன்ன உடனே லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா கன் டைம் வரேன் அப்படின்ற மாதிரி சந்திர சார் ஜாயின் பண்ணிருக்காரு. வணக்கம் சார். நோ இஷ்யூ சார். நம்மளோட இன்னைக்கு வீடியோல வந்து இதுதான் சார். யாரு பீகார்ல எந்தெந்த ஏரியால ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ஓவராலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல எலெக்ஷன் வந்தா பாஜக கூட்டணி ஜெயிக்குமா இல்ல பாஜகவுக்கு எதிராக பார்க்க மாட்டோம். சோ ஓவர் டு யூ பார்த்தசாரதி சார். நாங்க வழக்கம் போல கேள்வி கணைகளை தொடுக்கிறோம். கேள்வி, யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, யார் ஓவராலா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பீகார்ல? வணக்கம். ஸோ இப்போ வந்து இப்ப இருக்கிற நிலைமையில வந்து ஒரு ஒரு இந்த பக்கமும் ஜெயிக்கலாம் அந்த பக்கமும் ஜெயிக்கலாங்கிற மாதிரி தான். இன்னும் ஒரு கிளியர் ட்ரெண்ட் டெவலப் ஆன மாதிரி தெரியலங்கிற மாதிரி தான் தெரியறது. அதுக்கான சில டேட்டாக்களை நான் காமிக்கிறேன். ஏன்னா சில பேர்லாம் வந்து பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் வந்து லாலு கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு கிளியர் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகல. இப்போ வந்து தாவேகா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து பீகார்ல வாய்ப்பு இல்ல, தமிழ்நாட்டுல வாய்ப்பு வருமாங்கிறதே இனிமேதான் போக போக தெரியும். அது நம்ம தனியா தான் போவோம். பட் தாவேகாவோட குருநாதர் பிகே அங்க இருக்கிற பிரசாந்த் கிஷோர் அவர் ஜெயிப்பாரா? என்னன்னா அவரு ஜெயிக்கிறத பொறுத்து ஒரு இண்டிகேஷன் இருக்கும். நம்ம முன்னாடியே ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன வந்து தமிழ்நாட்டுல இதுல ஒரு பாதிப்பு இருக்குமான்னு நீங்க கேட்டீங்க. இப்ப நீங்க நியூஸ் பார்த்து நம்ம முதல்வர் வந்து பீகார் கேம்பெயின்ல என்டர் பண்றாரு. ஓகேங்களா? எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு சார். 27ஆம் தேதி அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதா இருக்கு. ஒரு நாள் பீகார்ல வந்து பிரச்சாரத்துல ராகுல் காந்தியோட யாத்திரால அவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. சோ இதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், இது போக போக உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அங்க இருக்கிற காங்கிரஸோட வெற்றி தோல்வியை பொறுத்து காங்கிரஸ் வந்து சில அலையன்ஸ் கூட்டணிகள் இங்கே மாறுங்கிற மாதிரி தான் இங்க தமிழ்நாட்டிலே சில பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம், சில ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ண எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட பேசிக்கிறாங்க. சோ அதனால வந்து தமிழ்ல பேசுவாரா, லாங்குவேஜ்ல பேசுவாரு, பீகார்ல என்ன சொல்லி ஓட்டு வாங்குவார்? அவரு நின்னாலே ஓட்டு விழுங்குற மாதிரி தான் அவர் முக்கிய காமிச்சாலே. நான் வந்து டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வெளிப்படையாக இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். ஸ்டாலின் அவர்கள் அங்க போயிட்டு பீகாரி மொழியில சரளமா மட்டும் ஒரு கரெக்டா 2 பழமொழியை சொல்லிட்டாருன்னா, நான் டிக்கெட் எடுத்துன்னு போய் பீகார்ல ரெசிடென்ட் ஆகி அங்க ஓட்டு உரிமை வாங்கி நான் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டு வந்துடுறேன் சார். அந்த சேலஞ்ச் அவர் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன்.
பிரசாந்த் கிஷோர் பண்ணி பிரச்சாரம் பண்ண போறாரா? வேற வழி இல்லை. ஏன்னா அதாவது தன்னை ஜெயிக்க வச்ச பிரசாந்த் கிஷோருக்கு பிரச்சாரம் பண்ண பிரச்சாரம் எந்திரன் படத்துல தலைவர் சொல்ற மாதிரிதான், வரம் கொடுத்தவன் தலையிலேயே நீ கை வைக்க போறியா அப்படின்ற மாதிரி. ஆமா ஆமா, இதே ட்ரெண்டோட நம்ம வந்து இதுக்குள்ள போடலாம். இப்போ நம்ம வந்து ஒருவேளை நான் கொடுத்த 380 கோடியை திரும்பி கொடுக்குறியா இல்ல நான் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்றோமான்னு சொல்லி அந்த ஆங்கிள் போறாரோ தெரியல. எஸ் சார், நீங்க உங்களோட பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் 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 சார். இப்ப இதுதான் வந்து களம். ஒரு பக்கம் நிதிஷ், மோடிஜி, அப்புறம் வந்து தேஜஸ்வி யாதவ், பிரசாந்த் கிஷோர், நம்ம சிராக் பாஸ்வான், ராகுல் காந்தி எல்லாம் இருக்காங்க. இப்ப நம்ம வந்து மெயினா வந்து நம்ம இப்போ ஒரு நம்ம வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து பீகார்ல இருக்கிற ஒரு சின்ன அந்த கான்ஸ்டிட்யூன்சி யார் ஓட்டு போடுறாங்க அவங்களோட ஒரு ப்ரொஃபைல வந்து குவிக்கா நம்ம பார்த்துடலாம். இப்போ பெருசா ஒரு ப்ளூ தெரியுது பாருங்க. பீகார்ல வந்து நம்ம ஹிந்துஸும் இஸ்லாம் இவங்க தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 85-90% வரைக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. ஆக்சுவலா அடியில இருக்கு, நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்குங்க. அடியில சின்னதா 3 லைன் மாதிரி இருக்கும் பாருங்க. 16% வந்து ஹிந்துஸ்ங்க, ஒரு 18% முஸ்லிம்ஸ். சோ கிட்டத்தட்ட 98% அந்த 18% தான் எல்லாரும் டார்கெட் பண்ண போறாங்க. எல்லாரும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இத வந்து நம்ம பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பீகார் வந்து காஸ்ட் கால்குலேஷன்ல ரொம்ப இதுவா சொல்லுவாங்க. ஆனா எல்லா ஊர்லயும் அப்படிதான் வச்சுக்கோங்க. காஸ்ட் இல்லாம எந்த ஊர்லயுமே எதுவுமே நடக்காது. ஆனா அங்க வந்து ஃபார்வர்ட் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 15%. அப்புறம் ஓபிசி வந்து 27%. நம்ம இங்க வந்து எம்பிசி அப்படிம்போம் தமிழ்நாட்டுல. அங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் இபிசி அப்படிம்பாங்க. அது வந்து 36%. தலித்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20%. சோ இதுதான் மேஜர் ஒரு தமிழ்நாட்டோட டெமோகிராஃபி மாதிரி தானே சார் இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது 27% ஓபிசி, எம்பிசி அதெல்லாம் பார்க்கும்போது அந்த தலித்தோட பர்சன்டேஜ் நீங்க பார்க்கும்போது தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கு. அங்க வந்து இங்க கொஞ்சம் இந்த காஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து யாதவ் இருக்காங்க பாருங்க, மெயின் அவங்கதான். ஒரு காஸ்ட் ஸ்பிளிட்ல வந்து யாதவ் மெயின். அப்புறம் இதுதான் நம்ம முலாயம் சிங் யாதவ், லாலு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ், அந்த இது கம்யூனிட்டி. வந்து அதே மாதிரி இந்த குர்மி அப்படிங்கறதுதான் நம்ம நிதிஷ்குமாரோட அவரோட காஸ்ட். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து இங்க இதுதான் வந்து மெயினா அங்க இருக்கிற குஷ்வாஹா, முன்னாடி இருந்த நம்ம ஜித்தன் ராம் குஷ்வாஹா. மிச்சதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிக்கதா 15 கேஸ்ட். இது வந்து ஒரு 60% வச்சுக்கீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் கேஸ்ட் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊர் மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒரு 250 கேஸ்ட் வரைக்கும் வரும். ஆனா வந்து இதுதான் மெயின். இது வந்து கிட்டத்தட்ட 60-65%. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து யார் ஓட்டு போடுறாங்க சார். அதான் வரேன். அதுக்கு வந்து ஒரு மேப்பே வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. இத வந்து நம்ம இந்த 18% முஸ்லிம் சொல்றோம் இல்லையா, அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஸ்பிளிட் இதுதான். இங்க டார்க்கா இருக்கு பாருங்க, சீமாஞ்சல் ஏரியா, கிஷன்கஞ்ச் அந்த மாவட்டத்துல கிட்டத்தட்ட 70% இருக்காங்க. முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி வெஸ்ட் பெங்கால் பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஏரியால முஸ்லிம் பாப்புலேஷன் கிளீனா இருக்கிறதெல்லாம் அவங்க கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. அங்கெல்லாம் 11% தான். நவாடா 11%. இந்த மாதிரி அதாவது எங்கன்னா இந்த ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், அப்புறம் வந்து நீங்க சொன்னீங்க நேபாள் பத்தி கேட்டீங்க. நேபாள் பார்டர்லயே அவங்க நிறைய இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் சைட்ல இருக்காங்க அவங்க. ஓகே, நேயர்களுக்கு ஒரு தகவல். ராகுல் காந்தி வந்து அவரோட யாத்திரை பண்றதெல்லாம் இந்த கிரீனோட தொட்டு தான் அவருக்கு யாத்திரை பண்றாரு. எல்லோ தொடவே இல்லை.
பதிலா கிரீன் கார்பெட்டா போறாரு. அப்சல்யூட்லி அவர் கிரீன் கார்பெட் விரிச்சிருக்காங்க, அதுலதான் போறாரு. நம்ம ஸ்டாலின் சார் இதுல எங்க பங்கேற்க போறாருன்றது கடைசி நேரத்துல தான் அறிவிக்கப்படும். அதுதான் நாங்க ராஜதந்திரமா இருக்க போகுது. இதுதான் நம்மளோட இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போறதோட ஒரு கோர் இது. இப்போ நான் வந்து ஒரு கட்சியும் வின் பண்ணத வந்து ஏபிசிடி கேட்டகரி அப்படின்னு பார்ப்பாங்க. இதுல ஏ அப்படின்னா கடந்த 3 தேர்தலையும் ஒரு தொகுதியில எந்த பார்ட்டி வின் பண்ணுதோ அதான் ஏ. அதாவது அவங்களுக்கு அது பயங்கர ஸ்ட்ராங் ஏரியா. அவங்க அங்க அடிச்சுக்க முடியாது. பிங்கிறது வந்து கடந்த 2 தேர்தல் 15-20 மாத்திரம். சிங்கிறது வந்து 10லயும் 20லயும் வின் பண்ணிருக்காங்க, 15ல கோட்டை விட்டாங்க. டில வந்து கடைசி 20ல மாத்திரம் வின் பண்ணிருக்காங்க. இதுதான் மெயின். இஎஃப்ஜிங்கிறது 20 கோடி வின் பண்ணதுதான். ஜிங்கிறது தான் இருக்கிறதுலே மோசம், கடந்த 2 தேர்தலையும் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 243 தொகுதிகள், 40 பாராளுமன்ற தொகுதிகள், 38 டிஸ்ட்ரிக்ட், 6 ரீஜன் இப்படி இருக்கு இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா ஜேடியு தான் வந்து ஓவராலா 132 கான்ஸ்டிட்யூன்சி. இந்த 3 தேர்தலையும் சேர்த்து அவங்க தனித்தனியா வின் பண்ணது 132 கான்ஸ்டிட்யூன்சி. நிதிஷ்குமார். அடுத்ததாக பிஜேபி 125, அடுத்ததாக ஆர்ஜேடி லல்லு பிரசாத் யாதவ் 123. இந்த 3 தான் மெயின். எனக்கு என்ன டவுட்னா, லல்லு பிரசாத் யாதவ் நீங்க 123 சொல்றீங்க, இந்த வாட்டியே if I'm not wrong செகண்ட் சாரி மோஸ்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்காங்க. பிளஸ் லாஸ்ட் டைமும் அவங்க வந்து 40 to 50 சீட்ஸ் வாங்கினீங்க ஆகும். லாஸ்ட் 2 தேர்தல சேர்த்துனாலே இந்த நம்பர் வந்து இருக்கும். இல்ல அப்படி இல்ல. அதாவது எப்படின்னா இப்ப ஒரே தேர்தல் ஒரே தொகுதியில 3 தடவை ஜெயிச்சாங்கன்னா அது ஒரு தொகுதியா தான் கனெக்ட் ஆகும். ஓகே 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 ஓகே. ஆங்கிலத்துல சொல்றது நம்ம, அதாவது இந்த கட்சிக்கு எவ்வளவு ஸ்ப்ரெட் இருக்கு இந்த மேப்ல காமிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். அது வந்து உங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கும். அதாவது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா 243 தொகுதியில நிதிஷ்குமார் வந்து 132 தொகுதி ஜெயிச்சிருக்காருன்னு சொல்றீங்கன்னா மீதி இருக்கும் வாழ்க்கையில ஜெயிச்சது இல்ல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். கடந்த 3 தேர்தல் அதுக்கு முன்னாடி எப்பயாவது ஜெயிச்சிருக்கலாம். தேர்தல்ல ஜெயிச்சது. கடந்த 3 தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒண்ணு அப்படி இருக்கலாம், இல்ல அது வந்து கூட்டணி கட்சிகளோட இருக்கலாம். அது வந்து பிஜேபி கிட்ட இருக்கலாம், அதே மாதிரி வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் கிட்ட இருக்கலாம். அந்த மாதிரி அதையும் நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் காங்கிரஸ் 36 தான் வின் பண்ணி இருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் ரொம்ப கம்மி. சிபிஐஎம்எல் ஒரு 12, மிச்சதெல்லாம் ஒரு டிஜிட்ல தான் வின் பண்ணி இருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம வந்து நம்மளோட ரொம்ப மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டுக்கு நம்ம போறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட லாலு பிரசாத் யாதவ் முதல்ல நம்ம ஆர்ஜேடி எடுத்துக்கோம். பாருங்க அவங்க எவ்வளவு ஆர்ஜேடிக்கும் கிரீனே போட்டீங்களா நீங்க? ஆமா, ஆர்ஜேடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அது எங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா இந்த 123 தொகுதியும் 38 அவுட் ஆஃப் 40 பாராளுமன்ற தொகுதியில அவங்க இந்த 3 தொகுதியில எப்பயாவது ஒரு தடவை இந்த 3 தேர்தல்ல ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட ஏ கான்ஸ்டிட்யூன்சின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கடந்த 3 தேர்தலையும் எங்க ஜெயிச்சிருக்காங்க ஆக்டிவ்னு பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப கம்மி, 10 தொகுதி தான். வெறும் 10. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா லாலு பிரசாத் யாதவ் வந்து ஓவராலா பீகார்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்காரு, நல்லா வேரூன்றி இருக்காரு. சொல்ல போனா நம்ம டிஎம்கே கூட அதை வந்து கம்பேர் பண்ணலாம். லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருந்தோம் டிஎம்கேக்கு உதயசூரியன், இவருக்கு வந்து லாந்தர் விளக்கு, அந்த சூரியன் ஒளி 2 பேரும் இருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நல்ல யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க, ஆழமாக வேரூன்றி இருக்கிறாங்க. சம் XYZ ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு செட் ஆகாம தோல்வியை தழுவி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இதுல வந்து இப்ப நீங்க வந்து கடந்த 2 தேர்தல், அதாவது இது கடந்த 3 தேர்தல் ஹேட்ரிக் அடிச்சது, கடந்த 2 தேர்தல்ல மாத்திரம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஜாஸ்தி இருக்கும். அது வந்து 37 தொகுதி. அதாவது 15லயும் ஜெயிச்சு 20லயும் ஜெயிச்சு. அதுவும் நடுவுல ஒரு தேர்தல் விட்டு 10லயும் 20லயும் ஜெயிச்சது பாத்தீங்கன்னா
39 அது ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு ரெண்டே சீட்டு தான் கூடுற மாதிரி இருக்கும். 37 39 ரெண்டே சீட்டு தான் கூடும். அந்த ஜங்கிள் ராஜ் எஃபெக்ட் மாறாம இருக்கு. ஆமா. கடைசியா வெறும் 2020ல மாத்திரம் ஜெயிச்சாங்கன்னா 75. அதான் நம்ம சொன்னோம். போன ஒரு தடவை 75 சீட்டு ஜெயிச்சது இதுதான். இந்த 70 சீட்டு ஜெயிச்சதால நல்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு. இல்லாட்டி ரொம்ப அடி வாங்கியிருந்தாங்க. 39ல இருந்து 75 அப்படின்னா கிட்டத்தட்ட 36 தொகுதிகள் அவங்க போன தடவையே ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் டைமே ஜங்கிள் ராஜோட எஃபெக்ட் வந்து மறந்துட்டாங்க பீப்புள். கரெக்ட்டுங்களா? அதாவது எல்லாருமே சொல்றது அதானுங்க. ஒரு இஷ்யூ வந்து நீங்க ஒன்னு எலெக்ஷன்ல தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். 2வது எலெக்ஷன்ல அது படுத்துரும். அதுதான் அதோட இது. இப்போ இன்னொன்னு வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு 18 வயசு இருக்கிற பையன் ஓட்டு போடுறான்னு வச்சுக்கீங்களேன், ஜங்கிள் ராஜ்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு பழைய ஜங்கிள் ராஜை பத்தி என்னன்னே தெரியாது. அவங்க குழந்தையா இருந்தபோது அவங்களுக்கு மறந்து இருக்கும். புரியுங்க? இப்ப தமிழ்நாட்டுல ஒரு 30-20 வயசு பையன்கிட்ட போய் நீங்க போஃபர்ஸ் நீங்கன்னா பேப்பர் படிக்கிற நமக்கு வேணா தெரியுமா இருக்கும். நீங்க ஒரு 25 வயசு பையனுக்கு போஃபர்ஸ்னா என்ன தெரியும்? அவனுக்கு ராஜீவ் காந்தி ஊழல் பண்ணானே தெரியாது. திமுக ஆட்சியே 10 வருஷம் ஆட்சியில இல்லைன்னு திருப்பி மெஜாரிட்டி கொடுத்து ஆட்சியில் அமர வச்ச ஒரு தானே சார். அவ்வளவுதான். அதேதான் பிரச்சனை. இப்ப வந்து நம்ம வந்து கடைசியில அவங்க பாத்தீங்கன்னா ஏன் அந்த ஸ்ப்ரெட் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனாலதான் இந்த ஸ்ப்ரெட் வருது. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 6 எல்லா இதுவும் எடுத்தீங்கன்னா அதாவது 15ல ஜெயிச்சது 10ல ஜெயிச்சது அதுக்கு முன்னாடி அந்த இது பாத்தீங்கன்னா இந்த 123 தொகுதி வருது. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து கொஞ்சம் வந்து குவிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களோட இப்ப அங்கா அப்படின்னு ஒரே ஒரு இது எடுத்தீங்கன்னா இதுல வந்து இதுல நம்ம வந்து லாஸ்ட் அந்த ABCD வரைக்கும் பார்ப்போம். ஏன்னா 20ல ஜெயிச்சது வரைக்கும் நம்ம பார்ப்போம். இந்த கடந்த 3 தேர்தல்ல வெறும் இந்த 4 தொகுதியில மட்டும்தான் இந்த ரீஜன்ல ஜெயிச்சிருக்காங்க. ஆனா போஜ்பூர்ல பாத்தீங்கன்னா நிறைய வரும். 23 தொகுதி அங்கதான் ஜெயிச்சிருக்காங்க. மகத் அது எடுத்தீங்கன்னா மகத்ல இந்த அதாவது போஜ்பூர் அண்ட் மகத் எடுத்தீங்கன்னா வைட் ஸ்ப்ரெட் அவங்களுக்கு இங்கதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். இன்ஃபேக்ட் இந்த ஏரியா வந்து நம்ம பேசும்போது முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியா கூட கிடையாது. ஹிந்து பாப்புலேஷன் கணிசமாக இருக்கக்கூடிய அந்த ஏரியா. ஆமா. ஏன்னா அது வந்து இந்த யாதவ்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறவங்க ஜாஸ்தி. அங்க யாதவ் அங்க கேஸ்ட் காம்பினேஷன் ப்ளே ஆகுது. ஆமா. இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த போலரைசேஷனும் நம்ம சொல்லலாம். அது ஆல்ரெடி ஓட்டர்ஸ் ஒரு மாதிரி போலரைஸ் ஆயிருக்காங்க. பிளஸ் அவருக்கு வந்து யாதவ் அங்கெல்லாம் ரொம்ப இது இருக்கிறதுனால அவருக்கு அந்த இது போகுது. சீமாஞ்சல் ஏரியால வெறும் ஒரு சீட்டு தான். இங்க ஆல்ரெடி நம்ம ஓவைசிக்கெல்லாம் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். சோ அந்த ஃபேக்டர்ஸ் புரிஞ்சுக்க முடியுது. திருஹுத் இப்ப பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நிறைய வராங்க. அவங்க திருஹுத் ஏரியால வராங்க. இப்ப நம்ம இவங்களோட கூட்டணிய பார்ப்போம். காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதான் காங்கிரஸோட ஸ்ப்ரெட். சோ அந்த கிரீன் காரிடார்ல வந்து அவங்க கொஞ்சம் கணிசமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சீமாஞ்சல் ஏரியாலயும் மகாத் ஏரியாலயும் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சீமாஞ்சல் ஏரியால கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்போ நம்ம வந்து ஆனா காங்கிரஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா வெறும் அப்படின்னா 3 தொகுதியில 3 தேர்தல் என்பது வெறும் 2 சீட்டு தான். சீமாஞ்சல் ஏரியால தாக்கூர் கஞ்சுன்னு கிஷன்கஞ்சுன்னு ஒரு ஏரியா. அங்கதான் இருக்கிறதுல முஸ்லீம் பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஆல்மோஸ்ட் 70% கிஷன்கஞ்ச். அப்புறம் இன்னொன்னு வந்து கஸ்பா. இந்த 2 தொகுதி மாத்திரம் தான் காங்கிரஸ் வந்து கடந்த 3 தேர்தலும் ஜெயிச்சிருக்கு. நம்ம காங்கிரஸ பத்தி நிறைய பேசணும்னு அவசியம் இல்லை சார். ஏன்னா அது ரொம்ப ஒரு ஷார்ட் லிவ்ஸ் பண்ணதா இருக்கு. நான் விருப்பப்படுறது நிதிஷ்குமார் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது பார்ப்போம். நம்ம இங்க வந்து இப்ப காங்கிரஸ் RJD ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா அவங்களோட பலம் என்ன பாருங்க. 157 தொகுதி 40 பாராளுமன்ற தொகுதியிலையும் 157 தொகுதியிலும் அவங்க இருக்காங்க. அல்டிமேட் மெஜாரிட்டி அவங்க தான் வருவாங்க. அப்படி பார்த்தா வருவாங்க. அப்புறம் நம்ம வந்து அவங்களோட கூட்டாளிகள் CPI, CPIM, CPIML இது எல்லாத்தையும் சேர்த்தானா 167 167 தொகுதியில அவங்களுக்கு பிரசன்ஸ் இருக்கு. So which is more than enough for a majority.
ஆனா இதுல வந்து நம்ம இதெல்லாம் அதாவது இது அவங்களோட பிரசன்ஸ் இருக்கு. பட் ஏபிசிடின்னு எடுத்தோம்னா கொஞ்சம் கூட கம்மியா இருக்கும். இல்ல நீங்க பிரசன்ஸ்ன்றது எப்படின்னா அங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கட்டமைப்பு இருக்கு, உங்களுக்கு ஒரு பூத் கமிட்டி இருக்கு, ஆளுங்க இருக்காங்க, வேலை செய்யறதுக்கான இருக்காங்க. அதை மீண்டும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக மாத்துறதுக்கு அவங்களுக்கு அதிக நேரம் எடுக்காது. அதுதான் பாயிண்ட். இப்போ உண்மையா அவங்களுக்கு வந்து ஏபிசிடி அதாவது 4த்துலயும் ஜெயிச்சது பாத்தீங்கன்னா 110 தான். அதுதான் அவங்களோட போன லாஸ்ட் இயரோட தொகுதி இது. ஆனா அவங்க 40 ஒரு 20 சீட் எக்ஸ்ட்ரா நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும். ஒரு சீட். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெறும் வந்து போஜ்பூர் மஹதில் தான். இங்க சீமாஞ்சல் ஏரியால கூட கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சோண்டு தான். பட் சீமாஞ்சல் ஏரியால ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அண்ட் பிஜேபி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சார்? பாத்துரும். இப்ப அததான் பார்க்க போறோம் நம்ம. ஏன்னா அங்க ஆல்ரெடி நீங்க ஓவைசிக்கு தான் நீங்க கொடுத்திருந்தீங்க. சோ சீமாஞ்சல் ஏரியால ஆப்போசிட் பார்ட்டிக்கான ஸ்கோப் என்ன? நம்ம இப்ப ஜேடியு பாத்துருவோம். எஸ் சார். ஜேடியு நம்ம சொன்ன மாதிரி அவங்க மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் 132 தொகுதியில அவங்க ஸ்ப்ரெட் இருக்கு அவங்களுக்கு. 40 பாராளுமன்ற தொகுதியிலே அவங்களுக்கு பிரசன்ஸ் இருந்தது. ஓகேங்களா? ஓகே ஓகே. சோ அதுதான் நமக்கு தெரியுது. நீங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு காலத்துல அவர் ஏன் போஜ்பூர் மஹதில கூட ஒரு பிரசன்ஸ் இருக்குன்னா அவர் மாத்தி மாத்தி கூட்டணி அமைப்பாரு. ஒரு வருஷம் லாலு, ஒரு வருஷம் இவரு பிஜேபி. 2015ல வந்து லாலு அண்ட் கோவோட ஒரு கூட்டணி அமைச்சது அப்படின்றது 2 பேருக்குமே அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு ரீசனா இருந்திருக்கும். ஆமா. நிதிஷ் வந்தா வெற்றி நிச்சயம். இல்ல உல்டாவா சொல்லாங்க, வெற்றி இருக்கும் பக்கத்தில் நிதிஷ் இருப்பார். அப்படிதான் கரெக்ட். அப்படிதான் எடுத்துக்கணும். ராமதாஸ் நடுவுல அப்படி இருந்தார்ல, அவர் அமைக்கும் கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அப்படின்ற மாதிரி. ஆமா. அதாவது அவர் வந்து இந்த அந்த அந்த ஒரு காத்து எந்த பக்கம் அடிக்கிறதுங்கிறது கரெக்டா புரிஞ்சு செயல்படுறவரு. ஒரு வகையில அந்த காத்து நம்ம ஊர்ல திருமாவளவன் அவர் கரெக்டா யார் ஜெயிப்பாங்களோ அங்க போய் கூட்டணி வச்சுப்பார். அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா திருமாக்கு வந்து அவர் வந்து மத்தவங்கள சார்ந்துதான் இருப்பாரு. இவரும் ஆனா இருக்கும்போது யார் ஜெயிப்பாங்கன்றது நிறைய இடத்துல கரெக்டா கண்டுபிடிச்சு போயிரு அங்க போய் ஜாயின் பண்ணிடுறாருல. இல்ல இவரோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. திருமாவளவன் வந்து ஒரு செகண்ட் ஃபிடலா இருக்காரு. நிதிஷ்குமார் தான் இங்க ஒரு மெயின் கேரக்டர். என்ன பண்ணா அந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்ச ஒரு அரசியல் சாணக்கியனா இருக்காரு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 2024ல இந்திய கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு போய் மோடிக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க மோடிக்கு பக்கத்துல உட்காரக்கூடிய அந்த பெருவெளி இடத்துல இருக்காரு. ஆமா ஆமா. இப்ப இதுல நம்ம ஒரே நம்ம பார்த்தோம்னா கடந்த 4 தொகுதி 3 தேர்தலையும் ஜெயிச்சது நிதிஷ்க்கு பாத்தீங்கன்னா வெறும் அந்த 43 தான் வரும். ஓகேங்களா? இதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்களோட பிஜேபி ஆட் ஆகும்போது இந்த கூட்டணி எவ்வளவு வலுவாகுது? நீங்க வந்து லாலு பிரசாதோட காங்கிரஸ் ஆட் ஆகும்போது கிட்டத்தட்ட மோர் தென் மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கான போதுமான அளவுக்கு பிரசன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. நிதிஷோட ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய நிதிஷ் கூட பாஜக ஆட் ஆகும்போது அது எப்படி இருக்கு? அதையும் பாத்துருவோமே. எப்படி இருக்கு பாருங்க. வைட் ஸ்ப்ரெட்டா தான் இருக்கு. 160 தொகுதியில உங்களுக்கு பிரசன்ஸ் இருக்கு. 160. நீங்க அவங்களுக்கும் காங்கிரஸ் அண்ட் லாலுக்கும் கிட்டத்தட்ட இதே நம்பர் தான் சொன்னீங்க. 140 சொன்னீங்க. ஆமா. இப்ப நீங்க பிஜேபியோட சேர்த்தா போஜ்பூர்ல மகதுல எல்லாம் பிஜேபி வந்து கை கொடுக்குது. திருப்பூர் ஏரியால பிஜேபிக்கு கை கொடுக்குது. ஓகேங்களா? அந்த இடத்துல லாலு வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு இருந்துச்சுன்னா டஃபா இருக்கும். காங்கிரஸ் வெர்சஸ் நிதிஷ் இருந்தா ரொம்ப சொத்தையான ஒரு ஃபைட்டா இருக்கும். இப்ப அதுதான் வந்து இன்னொரு ஒரு எலெக்ஷன் இப்போ ஒரு செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ள நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் வந்துரும் ஈசில. அப்புறம் வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது யார் கூட பாக்குறாங்கும் போது அது ரொம்ப ஈஸியா நமக்கு ஒரு கணிப்பு வரதுக்கு உண்டா. ஒருவேளை திருப்பதி ஏரியால வந்து பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் வந்துச்சுன்னா பிஜேபி ஈஸியா ஜெயிச்சிரும். லாலு வெர்சஸ் நிதிஷ்னு வந்துச்சுன்னா லாலு ஈஸியா ஜெயிச்சிருவாரு. ஆமா. அது யார் கூட போடுறாங்க அப்படிங்கிறது தான். உங்களுக்கு இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் ஒரு இது காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இது வந்து இங்க பாத்தீங்களா நீங்க அதாவது இது வந்து ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்மளோட ரெட் காரிடார் அது நீங்க காமிக்கிறது. ஆமா ரெட் காரிடார்.
இது நீங்க வந்து இப்போ நம்ம இது ஆல்மோஸ்ட் வந்து இந்த நக்சலிசம் வந்து ரொம்ப பெருசா 182 டிஸ்ட்ரிக்ட் இந்தியா ஃபுல்லா இருந்தது. எங்க ஊர் கிருஷ்ணகிரி வரைக்கும் அது டச் ஆயிருந்தது. ஆமா, வெறும் இப்ப 18 டிஸ்ட்ரிக்ட் தான் குறைஞ்சிருச்சு. 18 டிஸ்ட்ரிக்டா குறைஞ்சிருச்சு. அதுல நீங்க இந்த பீகார் ஏரியால பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முழுவதும் ஒழிக்கப்பட்டு விட்டது. ஓகே ஓகே. சோ இது வந்து கம்யூனிஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற அவங்களுக்கு வர ஓட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த எலெக்ஷன்ல. பயந்துட்டு கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்ததெல்லாம் இப்ப நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா பீகார்ல சுத்தமா இல்லங்கிற மாதிரி தான் காமிக்குது. வேற நீங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி பீகார், ஜார்க்கண்ட் அந்த அப்படியே நீங்க வந்தீங்கன்னா ஆந்திரா வரைக்கும் வந்துரும். அது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. சார் பட் ஃபைனலா ஒரு क्वेश्चन கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நம்ம டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ப்ரோகிராமுக்கு வந்துட்டோம். என்னோட क्वेश्चन ரொம்ப சிம்பிளா பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். நீங்க காமிச்ச மேப் 2 மேப்பையும் நம்ம பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் புரிஞ்சு, ஆர்ஜேடியும் சரி, நிதிஷ்குமாரும் சரி, பாஜகவும் சரி பயங்கரமான பிரசன்ஸை வந்து ஸ்டேட்டுக்குள்ள டெவலப் பண்ணிருக்காங்க. வேற காங்கிரஸ் வந்து அவங்களோட பிரசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு தேதியில ஆர்ஜேடி அதோட பொசிஷனை வச்சுருக்காங்க, ஸ்ட்ராங்கா வச்சுருக்காங்க. நிதிஷ்குமார் பிஜேபி இருக்கிறதால பலமாக தெரிகிறார். சோ நீங்க ஆக்சுவலா நீங்க ஒரு பார்ட்டியை ரேங்க் பண்ணணும்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு யாரை ரேங்க் பண்ணுவீங்க? இன்னைக்கு டேட்ல யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து நான் சொன்ன மாதிரிதான். அதாவது ஒன்னும் வந்து அந்த தராசு வந்து ரொம்ப ஈக்குவலா தான் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க நம்ம இன்னைக்கு மார்க்கெட் ஃபீட்பேக் பாத்தீங்கன்னா இது ஒரு போல். இது முதல்ல ஒரு இது காமிக்கிறேன். இது ஒரு போல். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓட் ஷேர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிஜேபிக்கு 48, 43, 49 கொடுக்குறாங்க. ஆனா ஆர்ஜேடி கூட்டணிக்கு, லல்லு கூட்டணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 15% வரைக்கும் கம்மியா சொல்றாங்க. இது ஒரு இது. அப்ப பிஜேபி வந்து கிட்டத்தட்ட அவங்க கிளைம் பண்ற மாதிரி 200 சீட்டு கூட ஜெயிப்பா அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனா அதே மாதிரி இன்னொரு இது என்ன சொல்றாங்கன்னா, இதுல கொஞ்சம் சாரி நான் படிச்சிடுறேன். 49% என்டிஏக்கும் 36% லல்லு கூட்டணிக்கும் சொல்றாங்க. இதுவும் வந்து கிட்டத்தட்ட 13% டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. சில ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, இண்டி கூட்டணி அதாவது மகாகட்பந்தன் லல்லு கூட்டணி 126ம் பிஜேபிக்கு 112ன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. இப்ப இங்க இதுவே பார்த்து அதே மாதிரி 47, 39 கிட்டத்தட்ட 8% வித்தியாசம். இன்னொரு சர்வேல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஈக்குவலாவே சொல்றாங்க. அவங்க 30 இவங்க 15. இன்னொருத்தங்க என்னன்னா இவங்க 15 அவங்க 30 அப்படின்ற மாதிரி உல்டாவே சொல்றாங்க. இது ஏன் இந்த நிலைமை இருக்கு அப்படின்னீங்கன்னா, இன்னும் யாராலையும் வந்து நம்மளோட ஜன்சுராஜ், பிரசாந்த் கிஷோரோட ரீச்ச வந்து யாராலையும் சரியா கணிக்க முடியலங்கிறது தான் உண்மை. ஏன்னா இங்க எப்படி இவர் நம்ம முதல்லயே சொன்னோம் அவர் வந்து சீமான் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து உண்மையிலேயே வந்து அவர் வந்து சீமான் மாதிரி தான் அவர் போறாரு. ஏன்னா அவரு வந்து அவர் வந்து எல்லாரையும் தாக்குறாரு. நீங்க அவரோட ஒரு நாளைக்கு வந்து நீங்க அவரோட வீடியோ நீங்க 10 வீடியோ எடுத்தீங்கன்னா ரேலியில போற போக்குல போறேன்னா கார்த்தால தேஜஸ்வி யாதவ் நல்லா திட்டுவாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போனீங்கன்னா நிதிஷ்குமாரை திட்டுவாரு. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் தாண்டி போனீங்கன்னா ராகுல் காந்தியை திட்டுவாரு. அப்புறம் இன்னொரு இதுல போனீங்கன்னா மோடியை திட்டுவாரு. இன்னொரு இதுல போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கணக்கு வச்சு எல்லாரையும் திட்டிடுவாரு. டைம் டேபிள் போட்டு செய்யறாரு. டைம் டேபிள் போட்டு ஒரு நாளைக்கு வந்து 5 பேரையும் திட்டுவாரு. சோ அதனால வந்து யாரை எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் அவரோட வந்து ஸ்ட்ராட்டஜி. ஆனா நம்ம எல்லாருமே ஒரு அரசியல்ல ஒண்ணு சொல்லுவோம். நம்ம வந்து முதல் கூட்டணி, 2வது கூட்டணி, 3, 4ன்னு வரும்போது நீங்க ஒன்னொன்னாதான் ஏறி வர முடியும். 5வதுல இருந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா 1க்கு வர முடியாது. அப்போ அவர் வந்து என்ன பண்ணணும்னா 2 பீட் பண்ணி தான் அவர் மேல வரணும், 1க்கு வரணும். சோ அதனால 1வது பொசிஷன் பிடிக்கிறதுக்குள்ள அநேகமா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா தாக்கம் வந்து லாலு கூட்டணிக்கு இருக்கும்னு இப்ப சொல்றாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஜேடியுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால கடைசி நேரத்துல அவங்களோட ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி லாஸ்ட் மினிட்ல கூட எதான காமிக்க முடியும் அவங்களால. ஆனா அது வந்து இப்போதைக்கு காங்கிரஸ் ஒரு லல்லு கூட்டணி 15 வருஷமா இல்லாததுனால
அது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். ஸோ தி சஸ்பென்ஸ் கண்டினியூஸ். அதுதான் வந்து இன்னைக்கு சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் பிரதமர் வந்து இன்னும் நிறைய மீட்டிங் பண்றதா இருக்காரு. சோ அது போக போக என்டிஏ கூட்டணிக்கு வலு சேர்ந்துகிட்டே இருக்கும். இன்னும் நம்ம எல்லாரும் மத்த கட்சி மாநில முதல்வர்கள்லாம் காங்கிரஸ் சப்போர்ட் பண்றாங்க. அது ஒரு சூட்ட கலப்பும். சோ என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். இதுல நிதிஷ் பிரசாந்த் கிஷோர் எப்படி சமாளிக்கிறாருங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அதுல இந்த ஓட்டுச்சோரி அந்த டேட்டாஸே இல்லையே சார். ஓட்டுச்சோரி ஆல்ரெடி கொஞ்சம் நமுத்து போன மாதிரி தான் அது ஒண்ணு. எல்லாம் எல்லாத்தையுமே கவுண்டர் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் டேட்டா இல்லையே. அப்ப ஓட்டுச்சோரியே சோரி ஆயிடுச்சா? அவ்வளவுதான். நான் இப்ப வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் அதுதான் கேட்டிருக்காங்க. ஏன்பா உங்க இவ்வளோ சத்தம் போட்டீங்க, உங்களோட பூத் ஏஜென்ட் ஒரு கம்ப்ளைண்ட் கூட ஃபைல் பண்ணலையே. அதான் கேட்டிருக்காரு நேத்து சுப்ரீம் கோர்ட்ல. நீங்க பூத் ஏஜென்ட் எதிர்கட்சிகள்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட நீங்க ஃபைல் பண்ணல. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் உங்க வாக்காளர்களும் என்ன கனெக்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ அதனால வந்து உண்மையிலேயே அது அடியில வந்து அது போய் சேரலங்கிறது தான் உண்மை. எப்போதும் ராகுல் காந்தி சொல்ற மாதிரிதான் சௌக்கிதார் சோர் ஹே அப்படின்னாரு. அதுக்கு ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்ல அடி லெவல்ல. அதுக்கப்புறம் தான் மோடி இன்னும் மெஜாரிட்டி ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா வந்தது. சோ இதுவும் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். பார்த்தாதான் தெரியும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல காமிப்போம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா மார்ஜின், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தொகுதியும் எந்த மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல காமிக்க போறோம். அதுல வந்து இப்பவே ஒரு டீசர் மாதிரி சொல்லலாம். பாதிக்கு பாதி வெறும் 7500 ஓட்டு, 12 ஓட்டுல இருந்து 7500 ஓட்டுக்குள்ளதான் கிட்டத்தட்ட 120 தொகுதிகள் கைமாறி இருக்கு. 1% ஸ்வீப்னா என்ன சேஞ்ச் ஆகும்ன்றத 1% ஸ்வீப்னா கிட்டத்தட்ட 15 தொகுதி. ஓகே ஓகே பாக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கோம். சூப்பர். அதே வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம் அஹெட். வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம் அஹெட் சார். தேங்க்யூ. ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சு. அதே மாதிரி கிறிஸ்பாவும் நம்ம பண்ணியிருந்தோம். நம்ம பர்ஃபெக்டான அஜெண்டாவை முன்னாடியே மக்களுக்கு சொல்லிட்டு அண்ட் லாஸ்ட் வரைக்கும் அந்த அஜெண்டாவோட ஸ்டிக் பண்ணிட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நேயர்களே, பார்த்தசாரதி சார் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத ஜஸ்ட் சம்மரைஸ் பண்றதுக்கு விரும்புறேன். பீகாரை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டி வந்து ஆல் ஓவர் பீகார் அவங்களோட பிரசன்ஸை பிரிசைஸா வச்சிருக்காங்க. ஒன்னு லாலு பிரசாதோடைய கட்சி, இன்னொன்னு நிதிஷ்குமாரோடைய கட்சி, 3வது பாஜக. ஆண்ட கட்சியாக இருந்த எல்லா மாநிலங்களிலும் ஒரு காலத்தில் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் எங்கே இருக்கிறது அப்படின்னு தேட வேண்டியதா இருக்கு. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பாக்கெட்ஸ் மட்டும்தான் வச்சிருக்காங்க. முக்கியமாக மைனாரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் வாக்காளர்கள் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க, எந்த வழியாக ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்கிறார், குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி அந்த பிரச்சாரத்திற்கு ஏதுவாக பலம் சேர்க்க போகிறார் அப்படின்ற பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். குறிப்பாக எல்லா கட்சியும் ஈக்குவலா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது. ஜஸ்ட் ஒரு 10 தொகுதி 20 தொகுதியில எக்ஸ்ட்ராவா யார் அந்த புஷ் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா யார் கான்சன்ட்ரேட் பண்றாங்களோ அவங்க தான் வெற்றி வாகை சூட போகிறார்கள் அப்படின்றதுதான் இந்த வீடியோட சம்மரி. ஆனா அடுத்த வீடியோல அதை விட ஒரு சூப்பரான ஹாட் டாபிக் உங்களுக்காக காத்திருக்கு. டீசரையும் கொடுத்து விட்டார் பார்த்தசாரதி சார். எஸ், எவ்வளவு மார்ஜின், வெறும் 12 ஓட்டுல தொடங்கி 7000 ஓட்டு வரைக்குமே இவ்வளவு கதைகள் மாறி இருக்கு, இவ்வளவு சங்கதிகள் மாறி இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவுக்கும் வெறும் 3% டிஃபரன்ஸ்ல திமுக அதிபயங்கர வெற்றியோட ஆளும் கட்சியாக இருக்கு. அதிமுக பரிதாபமான நிலைமையில் இருந்தது. இவங்க சொல்றதுபடி பார்த்தா வெறும் 1% ஓட்லயே வந்து 15 முதல் 20 சீட்டு மாறலாம் அப்படின்றது மேலும் மேலும் ஆச்சரியங்களை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது. நிச்சயமாக அடுத்த வீடியோ மேலும் இன்ட்ரெஸ்டிங்கா, மேலும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா உங்களுக்காக நாங்க பிரசன்ட் பண்ண காத்து கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி சார், சந்திரசேகர் சார் அண்ட் பார்த்தசாரதி சார், இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவும் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.